வாழ்க்கையோட மிக இருண்ட கட்டத்திலிருந்து தற்கொலைக்கு முயன்ற ஒருவர் வந்து எப்படி உலகமே போற்றும் ஒரு மாபெரும் ஞானியா மாறினாரு. ம். அது ஒரு நம்ப முடியாத மாற்றம் தான். ஆமா, உங்களை எப்பவாவது இது போன்ற ஒரு கேள்வி சிந்திக்க வச்சிருக்கா? இன்று நாம மேற்கொள்ள போற இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆம், இந்த கணத்துல இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை தான் நேரடியா கேட்கிறேன். நிச்சயமா. இது ஏதோ கடந்து போன ஒரு வரலாற்று பதிவு மட்டும் கிடையாது. கிடையாது. இது ஒரு மனிதனோட அகப்போராட்டம். அந்த போராட்டத்தோட முடிவுல அவர் அடைந்த பிரபஞ்ச ரகசியம் பற்றியது. இப்போ 15ஆம் நூற்றாண்டுல திருவண்ணாமலையில வாழ்ந்த அருணகிரிநாதர் அப்படிங்கிற அந்த மனிதரோட வாழ்க்கைய கொஞ்சம் உங்க மனக்கண்டையில கற்பனை செஞ்சு பாருங்க. ரொம்ப ஒரு பரிதாபகரமான நிலை அது. ஆமா, உலக இன்பங்கள்ல, குறிப்பா சிற்றின்பங்கள்ல முழுமையா மூழ்கி அதோட விளைவா தொழுநோய் வாய்ப்பட்டு சொந்த உறவினர்கள் முதல் ஊர் மக்கள் வர எல்லாராலும் அருவறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை. குற்ற உணர்ச்சியோட உச்சம்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. அந்த குற்ற உணர்ச்சியாலும் மன உளைச்சலாலும் உச்சத்துக்கு போன அவர் இனி இந்த வாழ்க்கையே வேண்டான்னு முடிவு செஞ்சு அண்ணாமலையார் கோவில் கோபுரத்தோட உச்சியிலிருந்து கீழே குதிச்சு தன் உயிரை மாய்த்து கொள்ள முற்படுறாரு. கீழே விழறதுக்கு முன்னாடியே ஒரு மாபெரும் அற்புதம் நிகழுது. முருகப்பெருமான் வந்து அவரை தடுத்து காப்பாற்றி அவரோட நாக்குல தனது ஞான வேளால் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை வேளால் எழுதியதாகவும் பதிவுகள் இருக்கு. மரணத்தோட விளிம்புல நின்ன ஒரு சாதாரண மனிதன் அடுத்த கணமே ஒரு உச்சக்கட்ட ஞானியா மாற முடியும் அப்படிங்கிறதுக்கு வரலாற்றில் இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. உண்மைதான். சோ இந்த தேடலோட நோக்கம் என்னன்னா, அந்த ஞானியான அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி அப்படிங்கிற 51 பாடல்கள் கொண்ட அற்புதமான தொகுப்பை நாம இன்னைக்கு முழுமையா ஆராய போறோம். ஆமா, இத நாம அன்பாக்ஸ் பண்ண போறோம். கண்டிப்பா. இது ஏதோ படிச்சுட்டு போற சாதாரண பக்தி இலக்கியம் இல்ல. ஒரு மனிதன் தன் அறியாமையை தகர்த்து எப்படி ஞானம் அடைவது அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடி கையேடு. இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நாம விரிவா பேச போறோம். அந்த அண்ணாமலையார் கோபுரத்துல நிகழ்ந்தது ஒரு மனிதனோட வீழ்ச்சி அல்ல. அது மனித குலத்துக்கே வழிகாட்ட போற ஒரு மாபெரும் ஆன்மீக எழுச்சியோட தொடக்கம். சூப்பர். கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது அந்த எழுச்சியோட நேரடி வெளிப்பாடு. நம்ம முதல்ல இந்த நூலோட தலைப்புல இருக்கிற அனுபூதி அப்படின்னா என்னங்கிறத ஆழமா புரிஞ்சுக்கணும். கந்தர்னா முருகப்பெருமான்னு நமக்கு தெரியும். ஆனா அனுபூதினா? அனுபூதி அப்படிங்கிறது வெறுமனே இறைவனை புகழ்ந்து பாடுறதில்ல. அது இறைவனோடு நேரடியாக இரண்டர கலக்கும் அந்த உச்சக்கட்ட ஆன்மீக அனுபவத்தை குறிக்கிற ஒரு சொல். தனிமனிதன் பிரபஞ்ச சக்தியோடு முழுமையா இணைவதுதான். ஓ, அந்த இணைதல் தான் அனுபூதியா? எக்ஸாக்ட்லி. அந்த யோகா அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான அதைவிட இன்னும் ஆழமான தமிழ் சொல்தான் அனுபூதி. இது மூளையால படிச்சு புரிஞ்சுக்கிற தத்துவ விசாரமோ தர்க்கமோ கிடையாது. அப்போ இது ஒரு நேரடி அனுபவம். ஆமா, இது உயிரால் உணர்வால் நேரா அனுபவிச்சு உணரும் ஒரு உன்னத நிலை. பசியோடு இருக்கிறவனுக்கு உணவோட சுவைய விளக்குறதுக்கும் அவனையே அந்த உணவை சுவைக்கச் செய்வதற்கும் உள்ள வித்தியாசம்தான் சாதாரண பக்தி நூல்களுக்கும் அனுபூதிக்கும் உள்ள வித்தியாசம். வாவ், நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கந்தர் அனுபூதியோட கரித்துவம் என்னன்னு மிக தெளிவா புரியுது. மத்த பக்தி இலக்கியங்களை நாம எடுத்து பார்த்தோம்னா அது பெரும்பாலும் இறைவனோட புறவையான அழகை பாடும். ஆமா, அவரோட ஆயுதங்கள் வீரதீரச் செயல்கள். தனக்குள்ள அவர் கண்ட அந்த தனிப்பட்ட ஞான அனுபவத்தை நமக்கு அப்படியே எவ்வித பூச்சும் இல்லாம கடத்துது. தான் என்ன உணர்ந்தாரோ அந்த அதிர்வே நேர கேட்போரின் மனதிற்குள் கடத்துறாரு. ஆமா. ஆனா இதுல என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நூலோட கட்டமைப்பு. இதுல ஏன் சரியா 51 பாடல்கள் மட்டும் இடம்பெறணும்? அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ஏன்னா வெறும் தற்செயலா 51 பாடல்கள் அமைந்து விட்டன அப்படின்னு நான் நினைக்கல. இத பத்தி நான் ஆராய்ந்தப்போ சமஸ்கிருத மந்திர சாஸ்திரத்துல ஆ முதல் க்ஷா வரை 51 பிரதான பீஜ மந்திரங்கள், அதாவது விதை மந்திரங்கள் இருப்பதை நான் கவனிச்சேன். அருணகிரிநாதர் அந்த 51 பீஜ மந்திரங்களையே இந்த 51 தமிழ் பாடல்களா வடித்து கொடுத்திருக்கார் அப்படிங்கிற அபாரமான உண்மை எனக்கு தெரிய வந்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான் அருணகிரிநாதரோட மாபெரும் கருணையும் அறிவாற்றலும் வெளிப்படுற இடம். நீங்க சரியா சொன்னீங்க. பீஜம்னா விதை அப்படின்னு பொருள். ஒரு மிகச்சிறிய விதைக்குள்ள எப்படி ஒரு மாபெரும் ஆலமரம் சுருங்கி மறைஞ்சிருக்கோ, ஆமா, அதே போல அந்த 51 சம்ஸ்கிருத பீஜ மன்றங்களுக்குள்ள அபாரமான பிரபஞ்ச அதிர்வலைகள் பொதிஞ்சிருக்கு. ஆனா மந்திர சாஸ்திரத்தின்படி ஒரு முக்கியமான விதி இருக்கு. என்ன விதி அது? இந்த பீஜ மந்திரங்களை ஒரு தகுந்த குருவோட நேரடி வழிகாட்டுதல் இல்லாம ஒருத்தன் உச்சரிக்க கூடாது. ஏன்னா அதோட அதிர்வெண்கள் மிக கடுமையானவை. ஓ, தவறா உச்சரிச்ச ஆபத்தா? நிச்சயமா.
உச்சரிப்புல சிறு பிழை ஏற்பட்டாலோ அல்லது மன தூய்மை இல்லாம உச்சரித்தாலோ அது மனிதனோட நரம்பு மண்டலத்திலும் மனநிலையிலும் மிக தீவிரமான எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திடும். நெருப்போடு விளையாடுறது போலதான் இதுவும். அதனாலதான் இது ரகசியமா வைக்கப்பட்டிருந்ததா? ஆமா, பல நூற்றாண்டுகளா இந்த மன்றங்கள் சாதாரண மக்களுக்கு எட்டாத தூரத்துல ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்தது. அப்படி என்றால் அந்த ரகசிய மந்திரங்களை அதோட உச்சக்கட்ட சக்தியோட சாதாரண பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு அருணகிரிநாதர் நினைச்சிருக்காரு. எக்ஸாக்ட்லி, அவரோட கருணை. அந்த 51 பீஜ மந்திரங்களோட கடினமான அதிர்வெண்களை தனது தமிழ் பாடல்களின் இனிமையால் மென்மையாக்கி எவ்வித பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு அருமருந்தா அவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே சிலிர்ப்பான ஒரு தகவல். ஆமா, ஒருத்தன் இந்த 51 பாடல்களை பாடும்போது அவன் அறியாமலேயே அந்த 51 பீஜ மந்திரங்களையும் உச்சரித்த பலனை எவ்வித ஆபத்துமின்றி பெறுறான். அதனாலதான் இத வெறும் கவிதைன்னு சொல்லாம ஒரு மந்திர சாஸ்திரம் அப்படின்னு அறிஞர்கள் கொண்டாடுறாங்க. சரி, நாம இந்த நூலுக்குள்ள நேரடியா நுழைவோம். இந்த நூல் தொடங்கும் முன்பே ஒரு காப்பு பாடல் வருது. விநாயகரை வணங்கும் பாடல். ஆமா, எந்த ஒரு தடங்களுமின்றி நூல் நிறைவடைய விநாயக பெருமான வணங்கும் பாடல். அதுல அருணகிரிநாதர் நெஞ்ச கணக்கல்லும் நெகிழ்ந்து உருக அப்படின்னு தனக்கு அருள வேண்டும்னு வென்றாரு. மனித மனதை அவர் ஏன் ஒரு கடுமையான கல்லுக்கு ஒப்பிடுறாரு? கல் அப்படிங்கிறது அத்தனை மோசமான ஒன்றா? இந்த இத கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள கேட்டுக்கணும். நமது மனம் எப்ப கல்லா மாறுது? இந்த கல்லு அப்படிங்கிறது சாதாரண பாறாங்கல் கிடையாது. அப்புறம் இது நமது அறியாமை மற்றும் ஆழமான அகங்காரத்தின் குறியீடு. சைவ சித்தாந்தத்துல இத மிக துல்லியமா ஆணவ மலம் அப்படின்னு சொல்வாங்க. மனிதனை பிடித்துள்ள 3 மாசுகளில் இதுவே மிக கொடியது. நான், எனது அப்படிங்கிற ஈகோ. கரெக்ட். உலக மாயைகள்ல சிக்கி நான் சாதித்தேன், இது எனது பொருள், எனது அதிகாரம் அப்படிங்கிற அகங்காரத்தால் இறுகிப்போன நமது மனதைத்தான் அவர் கல் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கல்ல நீங்க தண்ணியில போட்டா 100 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் அது உள்ள ஈரமாகாது. ஆமா, வெளியே மட்டும்தான் ஈரமா இருக்கும். அந்த அளவுக்கு மூடிய தன்மை கொண்டது அது. அதே போல நவீன கால மனிதர்களாகிய நாமும் பல நேரங்கள்ல நமது பிடிவாதங்களாலும் ஈகோவாலும் மனதை கல்லாக்கி வச்சிருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. அந்த இறுகிய கல்ல எந்த ஆயுதத்தாலும் உடைக்க முடியாது. அதை இறைவனோட தூய்மையான அன்பால் மட்டுமே நெகிழ்ந்து உருகச் செய்ய முடியும். நமது அகங்காரம் உருகி நீராகாமல் அங்கே ஞானம் பிறக்கவே பிறக்காது. அந்த அடிப்படையான தடைய நீக்கவே அவர் முதல்ல அந்த வேண்டுதலை முன்வைக்கிறார். ரொம்ப ஆழமான விளக்கம். அந்த இறுகிய மனம் உருகிய பிறகு வரும் முதல் பாடலிலேயே அவர் முருகனிடம் வைக்கும் கோரிக்கை மிக அழகானது. ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணிய பணி அருள்வாய் அப்படின்னு பாடுறாரு. ஆமா, எனக்கு வேற எந்த பொருளும் வேண்டான்னு சொல்றாரு. அதான், எனக்கு பொன் பொருள் அதிகாரம்னு வேற எந்த உலக ஆசையும் வேண்டாம். உனது ஆடும் மயில் கூர்மையான வேல் அழகிய சேவல் ஆகிய 3ஐயும் பாடும் அந்த பணியை மட்டுமே எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு ஞானியானவர் ஏன் குறிப்பா இந்த 3 மட்டும் தேர்ந்தெடுக்கணும்? இது வெறும் இறைவனோட வாகனங்களையும் ஆயுதத்தையும் புகழ்வது போல எனக்கு தோணலையே. நிச்சயமா இல்ல. இதுக்குள்ள ஒரு மனிதன் விழிப்படைவதற்கான மாபெரும் உளவியல் மற்றும் தத்துவம் அடங்கியிருக்கு. இப்போ ஆடும் மயில் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு சீரான அசைவு. நமது வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம ஒருவிதமான தேக்க நிலையில, விரக்தியில உறைந்து போய் கிடக்கிறோம். ஆடும் மயில் அப்படிங்கிறது அந்த தேக்க நிலையிலிருந்து விடுபட்டு பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்குவதை குறிக்குது. ஓ, மூமெண்டா? ஆமா, அது ஓங்காரம் எனப்படும் பிரணவ மந்திரத்தின் குறியீடு. அடுத்ததா கூர்மையான வேல். வேல் அப்படிங்கிறது எதிரிகளை அழிக்கும் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அது அறிவு அல்லது ஞானத்தோட குறியீடு. சரியா சொன்னீங்க. ஒரு மனிதனோட மனதை சூழ்ந்துள்ள பல பிறவிகளின் அறியாமையை ஒரு நொடியில கிழித்தெறியும் ஞான வேல் அது. இறுதியா சேவல். விடியற்காலையில ஆமா, அதிகாலையில சேவல் கூவி உலகை இருளிலிருந்து விடியலுக்கு எழுப்புவது போல அறியாமை உறக்கத்தில் இருக்கும் மனிதனின் ஆன்மீக விழிப்புணர்வை குறிப்பதுதான் அந்த சேவல். இந்த 3ஐயும் பாடுவது அப்படிங்கிறது தேக்க நிலையிலிருந்து விடுபட்டு ஞானத்தை பெற்று விழிப்புணர்வோடு வாழ்வதையே குறிக்குது. அறியாமையை கிழித்தெறியும் ஞானம்னு நீங்க சொன்ன உடனே எனக்கு 3வது பாடல்ல வர்ற தேடல் எனக்கு வருது. மனிதகுலத்தோட மிக பழமையான கேள்வியான இறுதி உண்மை எது அல்லது இறைவன் யார் அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். வானோ புனல். ஆமா, வானோ புனல், பார் கனல்,
மாருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ அப்படின்னு கேட்கிறார். அதாவது இறைவன் என்பவன் வானம், நீர், பூமி, நெருப்பு, காற்று ஆகிய இந்த ஐம்பூதங்களா? இல்லை 4 வேதங்களா? ஆமா. அல்லது மனிதனின் மனமா? எது உண்மையான கடவுள் அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்விகளை எழுப்புறாரு. இந்த தேடல் முறை உபநிடதங்கள்ல குறிப்பிடப்படும் ஒரு ஆழமான தத்துவத்தை ஒத்திருக்கு இல்லையா? முக்கியமான தத்துவ விசாரமான நேத்தி, அதாவது இதுவல்ல அப்படிங்கிற தேடல் முறை. ஓ, எலிமினேஷன் ப்ராசஸ் மாதிரி. ஆமா, உலகத்துல உள்ள ஒவ்வொரு பொருளா சுட்டிக்காட்டி இதுதான் கடவுளா, இல்ல இதுவல்ல, அப்படி என்றால் இதுவா, இல்ல இதுவும் அல்ல அப்படின்னு புறக்கணித்து கொண்டே செல்லும் ஒரு பகுத்தறிவு முறை இது. அப்போ கடைசியா என்னதான் மிஞ்சும்? இந்த பிரபஞ்சத்தோட அத்தனை கூறுகளையும் ஆராய்ந்து பார்த்துட்டு இறுதியில அருணகிரிநாதர் ஒரு முடிவுக்கு வராரு. ஐம்பூதங்களோ வேதங்களோ ஏன் நமது மனமோ கூட இறுதி ஒண்ணே அல்ல. இவை எதுவுமே இல்லையென்றால் மிஞ்சுவது எது? ஷண்முகன். ஆமா, அதுதான் ஷண்முகன் எனப்படும் அந்த பரம்பொருள். ஐம்பூதங்கள் வேதங்கள் என எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட, ஆனா அதே சமயம் அந்த எல்லாவற்றுக்குள்ளும் நீக்கமற நிறைந்திருக்கிற ஒரு பேருண்மைதான் இறைவன் அப்படிங்கறத தர்க்க ரீதியா மிக அழகா நிறுவுறார். இந்த அறிதல் வந்த உடனே ஒரு மனிதனோட பார்வை முற்றிலுமாக மாறிடுது. கண்டிப்பா. தத்துவார்த்தமா எடுப்பதற்கு மிகவும் இனிமையா இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில ஒரு சாதாரண மனித மனம் இந்த உண்மையை அத்தனை எளிதில் ஏத்துக்கிறதே இல்லையே. இப்போ இன்றைய உலகை எடுத்துக்கங்க. ரொம்ப கஷ்டம்தான். சமூக வலைத்தளங்கள்ல மணிக்கணக்கில் தொலைஞ்சு போகும் நாம அடுத்தவன் என்ன வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒப்பீட்லயே நமது வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கோம். காமம், பணம், புகழ் போன்ற மாயையோட பிடியில மனம் மிக எளிதா சிக்கி தவிக்குது. அதுதான் மாயை. ஆமா. பாடல் 4 மற்றும் 5ல பணம், ஆசை மற்றும் உலக மாயையில சிக்கி தவிக்கும் இந்த மனித மனதோட போராட்டத்தை அருணகிரிநாதர் மிக தெளிவா சுட்டி காட்டுறாரு. குடும்பம், சுற்றம் அப்படிங்கிற மாய வலைக்குள் அகப்பட்டு அழிஞ்சு போறத பத்தி பதிவு செய்யறாரு. இந்த முடிவில்லாத எந்திரத்தனமான ஓட்டத்திலிருந்து, இந்த பிடியிலிருந்து நாம எப்படி தப்பிப்பது? இங்கேதான் நாம மீண்டும் அந்த வேல் அப்படிங்கிற உருவகத்தை நினைவுபடுத்திக்கணும். கந்த புராணத்துல முருகன் தனது வேலால கிரௌஞ்ச அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான மலைய பிளந்து அழித்ததாக ஒரு கதை உண்டு. ஆமா, கிரௌஞ்ச மலை. அந்த கிரௌஞ்ச மலை அப்படிங்கிறது வெறும் கல்லாலும் மண்ணாலும் ஆன ஒரு சாதாரண மலை அல்ல. அது நமது அறியாமையின் பல பிறவிகளாக நாம சேர்த்து வைத்துள்ள கர்ம வினைகளோட பிரம்மாண்டமான குறியீடு. மாயாசுரன் என்பவன்தான் அந்த மலையா நின்றான். ஓஹோ. எப்படி முருகனோட வேல் அந்த மலையை தவிடு பொடியாக்கியதோ அதே போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் அறியாமை என்னும் மலையையும் உலகப் பற்றுக்களையும் இறைவனோட ஞான வேல் துளைக்க வேண்டும். அதுதான் மாயையை வெல்லும் ஒரே வழி. நாம நம்மை சுற்றியுள்ள பிரச்சனைகளை, கவலைகளை மலை போல பெருசா பாக்குறோம். ஆனா ஞானம் வரும்போது அந்த மலை ஒரு நொடியில தூசியாகிவிடும் அப்படிங்கறத அவர் உணர்த்துறாரு. இது ஒரு மிகச்சிறந்த விளக்கம். சரி, இதையெல்லாம் தத்துவமாவும் புராணங்களாவும் பேசுறோம். ஆனா நிஜ வாழ்க்கையில இதை எப்படி செயல்படுத்துறது? சீரழியும் இந்த மனதை சரி செய்ய ஏதேனும் நடைமுறை தீர்வு இருக்கா அப்படின்னு இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க யோசிக்கலாம். நிச்சயமா இருக்கு. அதற்கும் அருணகிரிநாதர் பாடல் 7ல மிகச் சிறப்பான 4 தெளிவான வழிகளை சொல்றாரு. கெடுவாய் மனனே அப்படின்னு தொடங்கும் அந்த பாடல்ல அவர் கூறும் 4 கட்டளைகளை கவனிங்க. 1. எதையும் ஒளியாமல் தானம் செய், இடுவாய். 2. இறைவனோட திருவடியை தியானி, நினைவாய். 3. உனது கர்ம வினைகளை சுட்டெறி, சுடுவாய். 4. அனைத்து பற்றுக்களையும் விட்டுவிடு, விடுவாய். எவ்ளோ சுருக்கமா, ஆனா அத்தனை வாழ்க்கை தத்துவங்களையும் அடக்கி சொல்லிட்டாரு பாருங்க. ஆமா, இத இன்றைய காலகட்டத்தோடு பொருத்தி பார்த்தா தானம் அப்படிங்கிறது வெறும் பணத்தை கொடுப்பது மட்டும் கிடையாது. நமது நேரத்தை, நமது அறிவை, பிறர் மீதான அன்பை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி பகிர்வது. ஆமா, நீங்க சொன்ன அந்த பகிர்வும் தியானமும் தான் பற்றுகளை அறுக்க மிகச்சிறந்த வழிகள். பல பிறவிகளா நாம சேர்த்து வச்சிருக்க வினைகளை, எதிர்மறை எண்ணங்களை தியானம் அப்படிங்கிற நெருப்பு தான் சுட்டெரிக்கும். இடுவாய், நினைவாய், சுடுவாய். கரெக்ட். இப்படி இந்த 3 படிகளை கடந்தாதான் 4வது படியான விடுவாய், அதாவது அனைத்தையும் விட்டுவிடும் பற்றற்ற நிலைக்கு நாம வர முடியும். இப்படி மனதை தூய்மைப்படுத்துற பிறகுதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையோட மிகப்பெரிய பயமான மரண பயம் நீங்கும். மரண பயம் மனிதர்களோட அத்தனை பயங்களுக்கும் ஆணிவேர் மரண பயம்தான். பாடல் 10 கவனிச்சா அது புரியும்.
மரணத்தின் கடவுளான யமன் இருண்ட எருமையின் மீது வரும்போது முருகப்பெருமான் ஒளிரும் மயிலின் மீது வந்து தன் பக்தர்களை காப்பார் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த உருவகத்தை அருணகிரிநாதர் வைக்கிறாரு. இது இருளுக்கும் ஒளிக்குமான போர். ஆமா, அறியாமைக்கும் ஞானத்திற்குமான போர். இறைவனோட அருள் இருக்கும்போது அங்க மரண பயத்துக்கு சிறிதளவும் வேலையில்ல. மரணம் அப்படிங்கிறது வெறும் உடல் மாறுதல் மட்டுமே, ஆன்மாவோட அழிவல்ல அப்படிங்கறது அந்த பாடல் ஆணித்தரமா பதிவு செய்யுது. மரணத்தைப் பற்றி அத்தனை ஆழமான கருத்து சொன்ன அருணகிரிநாதர் அடுத்த சில பாடல்களிலேயே முற்றிலுமாக தன் துணியை மாற்றுவதை பார்க்க முடியுது. கொஞ்சம் தத்துவங்களிலிருந்து விலகி அவர் காட்டும் ஒரு செல்லமான கோபத்தை பார்ப்போம். செம்மான் மகளை. ஆமா, பாடல் 12ல அவர் முருகனை பார்த்து திருடன் அப்படின்னு திட்டுறாரு. செம்மான் மகளை திருடும் திருடன் அப்படின்னு நகைச்சுவையோடு அழைக்கிறாரு. இத மேலோட்டமா பார்த்தா என்ன அநியாயம், உலக காக்கும் கடவுளை போய் திருடன் சொல்றாரே அப்படின்னு தோணலாம். ஆனா இங்கே வள்ளி அப்படிங்கிறது வேடுவர் குலத்தைச் சேர்ந்த ஒரு குறப்பெண் மட்டுமல்ல, அது நமது ஜீவாத்மா, அதாவது தனிமனிதனின் ஆன்மா. கரெக்ட். பரமாத்மாவான இறைவன் நேரா வந்து உலக மாயைகள்ல உழன்று கொண்டிருக்கும் நமது மனதை, நமது ஆன்மாவை யாருக்கும் தெரியாம, நமக்கே தெரியாம திருடிச் செல்கிறார் அப்படிங்கிற பக்தியோட உச்சகட்டத்தை அவர் இப்படி பாடுறாரு. அந்த பாடல்ல தான் ஒருவேளை ஒட்டுமொத்த கந்தர் அனுபூதியோட மிக முக்கிய உபதேசமே அடங்கியிருக்கு. அந்த ஒற்றை சொல், சும்மா இரு சொல் அற. சும்மா இரு சொல்லற. இத உச்சரிக்கும் போதே எனக்குள்ள ஒருவித அமைதி பரவுவதை நான் உணர்றேன். இது ஏதோ கடந்து போகும் சாதாரண வார்த்தை கிடையாது. இதுவே அனைத்து உபநிடதங்களின், வேதங்களின் உச்சக்கட்ட உபதேசம். சும்மா இரு அப்படின்னா வெறுமனே வாயை மூடிக்கிட்டு உடம்ப அசைக்காம எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா இருக்கிறது கிடையாது இல்லையா? கிடையாது. ஒரு மனிதன் புறத்துல அமைதியா இருப்பது போல தோன்றினாலும் அவனோட மனம் ஆயிரக்கணக்கான எண்ணங்களை ஓட விட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதத்தான் பதஞ்சலி முனிவர் தனது யோக சூத்திரத்துல யோக சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு சொல்றாரு. மனதின் எண்ண ஆலைகளை நிறுத்துதல். ஆமா, அந்த முடிவில்லாத ஓட்டத்தை முழுமையாக நிறுத்துதல். அதத்தான் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த ரமண மகரிஷியும் தனது உபதேசங்கள்ல தொடர்ந்து வலியுறுத்தினார். மனதோட ஓட்டங்களை நிறுத்தி அகங்காரத்தை, அதாவது நான், எனது அப்படிங்கிற அந்த யான் உணர்வை முற்றிலுமாக விழுங்கி. ஆமா, உண்மையான சுயத்தை, தான் என்பதை உணரும் நிலை இது. உலகத்தோட அத்தனை சலனங்களுக்கு மத்தியிலும், புற உலகோட இரைச்சல்களுக்கு மத்தியிலும் தனக்குள்ளே அசைவற்ற ஒரு மையத்தை கண்டுபிடிக்கும் மாபெரும் உளவியல் பயிற்சி இது. சும்மா இருத்தல் அப்படிங்கிறது ஒரு மந்த நிலை அல்ல, அது உச்சக்கட்ட விழிப்புணர்வு நிலை. அந்த உச்சக்கட்ட விழிப்புணர்வு நிலையை அடைந்த பிறகு, அந்த அமைதியை உணர்ந்த பிறகு என்ன நடக்கும்? பிரபஞ்சம் முழுவதையும், அசையும் மற்றும் அசையா பொருள்கள் அனைத்தையும் அந்த இறைவனின் வடிவமாகவே நம்மால் பார்க்க முடியும் இல்லையா? நிச்சயமா. ஒரு சின்ன துரும்புல தொடங்கி பிரம்மாண்டமான சூரியன் வரை எல்லாமே அந்த ஒன்றின் வெளிப்பாடுதான் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதனாலதான் இந்த நூலோட இறுதிப் பாடலான 51வது பாடல்ல அருணகிரிநாதர் வியப்பின் உச்சிக்கே போறாரு. உருவாய் அருவாய் உடதாய் இலதாய் அப்படின்னு பாடுறாரு. ஆமா, அதாவது இறைவன் உருவாகவும் இருக்கிறான், அதே சமயம் அருவமாகவும் இருக்கிறான். அவன் இருப்பவனாகவும் இருக்கிறான், இல்லாதவனாகவும் இருக்கிறான். இது கேட்பதற்கு முரண்பாடா தோன்றினாலும் இது எப்படி சாத்தியம்? இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு முழுமையான பிரபஞ்ச தரிசனம். இத முரண்பாடு அப்படின்னு சொல்றதை விட எல்லாமே ஒன்றிணையும் புள்ளி அப்படின்னு சொல்வதுதான் சரி. ஓ, ஒன்றிணையும் புள்ளி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அழகான பூவாகவும் அவன்தான் இருக்கிறான். அந்த பூவை நாம பார்க்க முடியும். ஆனா அந்த பூவினுள் கண்ணுக்கு தெரியாம மறைந்திருக்கும் வாசனையாகவும் அவன்தான் இருக்கிறான். அதுதான் உருவம் மற்றும் அருவம். ரொம்ப அழகான ஒரு உதாரணம். ஒளியாகவும் அவனே இருக்கிறான், அந்த ஒளியை உமிழும் மணியாகவும் அவனே இருக்கிறான். ஒரு விதையாகவும் அந்த விதைக்குள் இருக்கும் உயிராகவும், நாம் அடைய வேண்டிய இலக்காகவும், நம்மை அந்த இலக்கை நோக்கி நகர்த்தும் விதியாகவும் எல்லாமே அவன்தான். எல்லாமே அவன்தான். ஆமா, முடிவில் இது மனிதன் அடையக்கூடிய ஞானத்தின் விச்சம். எல்லாவற்றிலும் ஒன்றை பார்ப்பதும் ஒன்றில் எல்லாவற்றையும் பார்ப்பதுமான ஒரு பிரபஞ்ச பார்வை இது. அருமை. நாம இப்போ இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நம்ம பேசுனதை சுருக்கமா தொகுத்து பார்த்தா, கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்வின் அன்றாட துன்பங்களை நீக்கி, தன்னை சுற்றி உள்ள மாயையை விலக்கி, தனக்குள்ளே இருக்கும் ஒளியை, அந்த உள்ளொளியை அடைவதற்கான ஒரு நேரடி வழிகாட்டி. இது மதங்களை கடந்த ஒரு தூய்மையான மனோதத்துவ பயிற்சி. தன்னை அறிதல் அப்படிங்கிற மாபெரும் தத்துவத்தை
மிக எளிமையான தமிழ் வார்த்தைகள்ல அடைத்து வைத்த பெட்டகம் இது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இதை இன்றைய நவீன உலகத்தோடு பொருத்தி பாருங்க. தகவல் பெரு வெள்ளத்துல சிக்கி தவிக்கும் இன்றைய சமூகத்தை நினைச்சு பாருங்க. ஆமா, எப்பவும் போனும் கையுமா தான் இருக்கும். நமது மொபைல் போன்கள்ல வரும் நோட்டிபிகேஷன்கள், செய்திகள், சமூக வலைத்தளங்களின் சலனங்கள் என ஒரு நாளைக்கு நாம எத்தனாயிரம் தகவல்களை உள்வாங்குறோம். மனம் எப்பொழுதும் எதையோ தேடிக்கிட்டே, எதையோ இழந்து விட்டத போல ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நிமிடம் கூட நம்மால் அமைதியா இருக்க முடியவில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சூழல்ல அருணகிரிநாதர் கூறிய அந்த சும்மா இரு அப்படிங்கிற தத்துவம் இன்றைய காலகட்டத்திற்கு எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு ஆழமான தேவையா இருக்கு அப்படிங்கறத நாம உணரணும். ஒரு நாளைக்கு சில நிமிடங்களாவது எல்லாவற்றையும் நிறுத்திட்டு வெளியுலக தொடர்புகளை துண்டித்துவிட்டு நமக்குள்ள இருக்கும் அந்த ஆழமான மௌனத்தை நாம தரிசிக்கணும். அந்த மௌனத்தில்தான் அனைத்து கேள்விகளுக்கான பதில்களும் இருக்கு. நிச்சயமா. மிக சரியான வார்த்தைகள். இப்போ உங்களுக்கான, அதாவது இந்த தேடல்ல எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி, இறுதியான ஆன்மீக விழிப்புணர்வு அப்படிங்கிறது அருணகிரிநாதர் கூறுவது போல சும்மா இரு, அதாவது எந்த செயலும் இன்றி, சொல்லின்றி, மனசலனமின்றி முழுமையான அமைதியில் இருத்தல் என்றால், இன்றே இந்த நிமிடமே அந்த அமைதியை உணர உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்கள் மிக கடுமையாக பிடித்துக் கொண்டிருக்கும் எந்த ஒரு பற்றை அல்லது எந்த ஒரு தேவையற்ற எண்ணத்தை உங்களால் இப்போது தூக்கி எறிய முடியும்? அது ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி. ஆமா, அது உங்கள் ஈகோவா இருக்கலாம், உங்களின் கோபமா இருக்கலாம், அல்லது ஒரு பொருளின் மீதான ஆசையா இருக்கலாம். அது எதுவென்று யோசித்துப் பாருங்கள். அதை வீசி எறியும் அந்த நொடியில் அந்த பிரபஞ்ச மௌனத்தின் வாசல் உங்களுக்காகவும் திறக்கலாம். மீண்டும் இதுபோன்று உங்களை சிந்திக்க வைக்கும் இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலில் சந்திப்போம்.